பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் இன்றைக்கு காலையில கிருபையும் சமாதானமும் பெருகடவது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானுக்களே, இந்த புதன்கிழமை அதிகாலையில் நாம் மறுபடியும் நித்திரையை விட்டு எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வரவும், கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். இன்றைக்கு காலையில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட இறை வார்த்தை நாம் வாசித்த நிருப பகுதி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் இலக்காகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இலக்கு. ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு திட்டத்தை தயாரிக்கும் போது அதுக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க, ஒரு கோல். அரசாங்கத்துக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை இலக்குகளை பரிசோதிக்கிறார்கள். எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணோம், எவ்வளவு நாம வெற்றி பெற்றோம். ஒரு திட்டம், கல்வி அறிவு கொடுக்கிற திட்டம் அல்லது கால்நடை வளர்க்கிற திட்டம், எந்த திட்டம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு இலக்கை வைத்திருப்பார்கள். 5 ஆண்டிலே அடைய வேண்டிய இலக்கு, நீண்ட கால இலக்கு, குறுகிய கால இலக்கு, நீண்ட கால இலக்கு, அப்படி இலக்க வைத்திருப்பாங்க. அந்த இலக்கை அடையாமல் போனால் அந்த திட்டம் தோல்வி அடைந்தது என்று பொருள். ஒரு 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு திட்டத்தை தொடங்கி அந்த திட்டம் முடியும் போது அதனுடைய இலக்கு எட்டப்படவில்லை என்றால் அந்த 500 கோடி ரூபாவும் வேஸ்ட் என்று சொல்வார்கள். அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்வார்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரில் விசுவாசம் வைத்து வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கு எதுவா? நம்முடைய ஆத்தும ரட்சிப்பின் நிறைவேறுதல். ரட்சிப்பு என்பது நாம் விசுவாசத்துக்குள் வந்த போதே இயேசு கிறிஸ்துவினாலே, கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீண்ட காலமாகும். அந்த இலக்கை குறியாக வைத்து நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், விசுவாசத்திலே ஓட வேண்டும், விசுவாசத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல நாம் அதை விட்டு விட்டாலும் நாம் இலக்கை தவறி விடுவோம். அதுக்கு பேதுரு அப்போஸ்தலன் முன்னால உள்ள பகுதியில் சொல்லுகிறாரு, சோதனைகளிலே நாம் ஆண்டவரில் உறுதியாய் இருப்பதும் ஆண்டவருடைய வார்த்தையில் உண்மையாய் இருப்பதும் அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அழிந்து போகிற பொன்னிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஏதுவாகும்படி நாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்றால் மட்டும் போதாது, நம்முடைய விசுவாசம் பரீட்சைக்கு நிற்கணும். பொன் இது தகுதியான பொன் தான், தரமான பொன் தான் என்று நிரூபிக்க வேண்டுமானால் அது அக்கினியில போடப்பட வேண்டும். அக்கினி பொன்னை சுத்திகரிக்கிறது, பொன்னை பூரணப்படுத்துகிறது.
இதுபோலத்தான் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய விசுவாசமும் பரீட்சைகளுக்குள்ளே கடந்து போகணும், சோதனைக்குள்ளே கடந்து போகணும், உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போகணும். அப்பந்தான் நாம எந்த அளவுக்கு விசுவாசத்துல தேறி இருக்கிறோம், பூரணப்பட்டிருக்கிறோம் என்பது தெரியும். நம்முடைய இலக்கு நிறைவேற வேண்டுமானால் நாம சோதனைகளை தாங்கித்தான் ஆக வேண்டும், உபத்திரவங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். இரண்டாவது பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறது, நாம் ஆண்டவரினுடைய வார்த்தையிலே வாக்குத்தத்தத்திலே உண்மையாயிருப்பது. மத்தேயு நற்செய்தி பகுதியில அந்த ஆண்டவர் தாளந்து ஓமையில சொல்லுகிற காரியம் அதுதான். கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், உன்னை அதிகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன். சின்ன சின்ன காரியத்துல நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறோம் என்றால், நாம் ஆண்டவரை பற்றி விசுவாசத்துல உண்மையாய் இருக்கிறோம் என்பதாகும் பொருள். ஸ்காட்லாந்து தேசத்துல டான் ஷெராட் என்கின்ற ஒரு கல்வியாளர், எஜுகேஷனலிஸ்ட். அவருடைய வாழ்க்கை ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கை. என்ன தெரியுமா, சின்ன வயசுல இவர் ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோருக்கு 7 பிள்ளைகள். இவரை படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லை. ஆகையினால எல்லா பிள்ளைகளும் புத்தக பைய தூக்கி ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் இந்த டான் ஷெராட் ஊரில் உள்ள ஆடுகளை மேய்ப்பதற்காக அனுப்பப்பட்டான். அவனுடைய சொந்த ஆடுகளும் அல்ல, ஊரில் உள்ள மற்றவர்களுடைய ஆடுகளை எல்லாம் இந்த சின்ன பையனிடத்துல கொடுத்து, இந்த சின்ன பையன் மலைகளில் போய் இந்த ஆடுகளை மேய்த்து விட்டு வருவான். ஒரு நாள் 2 நாள் கூட மலையில தங்கி இருந்து ஆடுகளை மேய்க்க வேண்டியது வரும். இந்த சின்ன பையன் இப்படி மலையில ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும், ஒரு வேட்டைக்காரன் இவனிடத்துல வருகிறான். ஐயா தம்பி, நான் ஒரு முக்கியமான ஆள், நானும் என்னுடைய நண்பர்களுமாக இந்த காட்டுல வேட்டையாடுவதற்காக வந்தோம். வந்த வழியில நான் பாதையை தொலைத்து விட்டேன். எனக்கு பாதை தெரியல, திரும்பி ஊருக்குள்ள போகிற பாதை எனக்கு தெரியவில்லை. என்னுடைய நண்பர்களை என்னால் பார்க்கவும் முடியவில்லை. நீ ஒன்று செய், இந்த ஆடுகளை இந்த இடத்துல விட்டுவிட்டு எனக்கு கொஞ்சம் பாதை காட்டு, எனக்கு கொஞ்சம் பாதையை காட்டித்தா. அப்ப டான் ஷெராட் சொன்னான், ஐயா, இந்த ஆடுகள் எல்லாம் எனக்கு சொந்தமானவைகள் அல்ல, ஊரில் உள்ள மற்றவர்களுக்கு சொந்தமானவை. அவர்கள் என்னை நம்பி இந்த ஆடுகளை என்னிடத்துல தந்து மேய்க்க சொன்னார்கள். நான் மேய்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன கூலி மாத்திரம் கிடைக்கும். நீர் யாரென்று எனக்கு தெரியாது, உம்முடைய முகவரி எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உம்மை நம்பி நான் இந்த ஆடுகளை எல்லாம் விட்டு விட்டு எப்படி வர முடியும்? ஐ எம் சாரி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ அவருக்கு சொன்னாரு, தம்பி, நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய், பரவாயில்ல, நான் உன்னுடைய ஆடுகளை காவல் காக்கிறேன், நான் உன்னுடைய கையில பணத்தை தருகிறேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கிறது, நீ ஊருக்குள்ள போய் ஏதாவது உணவை வாங்கி கொண்டு வா, நான் சாப்பிட்டு விட்டேன், கொஞ்சம் களைப்பு நீங்கி நான் போகிறேன். அப்போது டான் ஷெராட் சொன்னான், ஐயா, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்க முதல்ல சொல்லும் போது இந்த ஆடுகளை விட்டு விட்டு வா என்று சொன்னீர்கள். அப்போது எனக்கு சந்தேகம் வந்தது. இன்னொருவருடைய ஆட்டை என்னுடைய பொறுப்பில் ஒப்படைத்திருக்கும் போது நான் அதுக்கு உண்மையா இருக்க வேண்டும் இல்லையா?
நீங்க முதலாவது என்னுடைய உண்மையைத்தான் பரிசோதித்தீர்கள். ஆகையினால் இப்போ இரண்டாவது நீங்க சொல்லுகிறது உண்மையா இருந்தா கூட நான் அதை நம்ப தயாரா இல்லை, நான் போக மாட்டேன். அவர் சொன்ன, நான் இந்த பட்டணத்தில் பெரிய பணக்காரன், உனக்கு எத்தனை ஆடு இருக்கு பாரு, அவ்வளவுக்குள்ள பணத்தையும் நான் தருவேன், அந்த நஷ்டத்தை எல்லாம் தருவேன், நீ வந்து கொஞ்சம் தூரம் எனக்கு வழியை மட்டும் காட்டிவிடும். அப்பத்தான் ஜெரால்ட் சொன்னார், ஐயா நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனால் உண்மைக்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன். இந்த ஆடுகளை பொறுப்படுத்தி மேய்க்க வேண்டும் என்பது எனக்கு தந்த உத்தரவாதம், இதுல நான் உண்மையாயிருப்பேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, உங்களுக்கு உணவு தேவை என்றால் நான் சாப்பிடுவதற்கு ஒரு நேர உணவு இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய உணவு, அந்த ஆடு மேய்க்கிற பையனுடைய உணவை பிரித்து கட்ட, அவருக்கு அந்த உணவு கிடைச்சா கூட போதும் என்று சொல்லி அந்த உணவை அவர் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வழிமாறி போன அவருடைய நண்பர்கள் அவரை தேடி அங்கே வந்தார்கள். அப்போதுதான் தெரிந்தது, அவர்தான் நகரத்து மேயர், பிரபலமான பெரிய தொழில் அதிபர், செல்வந்தர். அவர் மற்றவங்க வந்து சொன்ன பிறகுதான் இந்த டான் ஜெரால்டுக்கு தெரிந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? தம்பி, உன்னுடைய ஊர் எங்க, பேர் எங்க, எல்லா விவரத்தையும் எழுதி கொண்டு போனார். ஒரு மாதம் கழித்து இவனுடைய வீட்டு முன்னால அவரும் அவரை சார்ந்தவர்களும் வந்தார்கள். என்னுடைய தகப்பனாரிடத்தில் பேசினார்கள், இப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ளவன் தான் இந்த தேசத்துக்கு தேவை என்று கேட்டார்கள். அவனை படிக்க வைத்தார்கள், சிறந்த ஒரு கல்வி மேதையாக்கினார்கள். அதுதான் டான் ஜெரால்டுடைய வாழ்க்கை வரலாறு. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய விசுவாசத்தில் நாம உண்மை உள்ளவர்களாய் இருக்க பழகினோமானால் அதற்கு ஒரு விலை உண்டு. நம்முடைய ஆத்தும லெக்காகிய ரட்சிப்பை நாம் அடைவதற்கு நாம் உறுதி உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கட்டளை. பல வேளைகளிலே நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய விசுவாசத்திலே உண்மையற்றவர்களாய் போகிறார்கள். அதுதான் விசுவாசத்தினுடைய வீழ்ச்சி. இன்னொரு சாரார் உபத்திரவம் வந்தவுடனேயே விசுவாசத்தை விட்டு நழுகி போகிறார்கள். உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், அதைத்தான் தேடுகிறார்கள். இப்போ எங்க பார்த்தாலும் தியாலஜி ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, ஆண்டவரை விசுவாசி, உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அங்க போனா என்ன கிடைக்கும், இங்க போனா என்ன கிடைக்கும், இதுதான் கிறிஸ்தவர்களும் தேடுகிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துல உபத்திரவங்கள் சகிக்க, பாடுகள் சகிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானா ஏன் நான் அதை தாங்கிக் கொள்ளக்கூடாது என்கிற விசுவாசம் நமக்கு இன்னைக்கு குறைஞ்சு போகுது. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் உபத்திரவப்பட்டு உபத்திரவத்தில் நிலை நிற்கும் போது நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருந்து கடைசி வரை அதை காத்து கொள்ளும் போது உங்கள் ஆத்தும விசுவாசத்தின் இலக்காகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அந்த இலக்கை நோக்கி பயணப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு காலையில இதுதான் நம்முடைய இலக்கு என்பதை மனதில் வைத்து முன்னேறி செல்வான். அதற்குரிய பலனை, ஆற்றலை, கிருபையை, பாடுகளை வென்று வெற்றி பெற்ற இயேசுதாமே நமக்கு தருவாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம்
நமது இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.